உருவம் தெரியுதுடா, இது கருப்பாக தெரியுதுடா. உண்மையிலேயே தீயில் பயணம் அப்படி என்று சொல்கிறத விட உயிரை பணயம் வைத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த காடு பாருங்களா, எந்த பெரிய காடுன்னு பாருங்க. பார்த்தீங்களா யானை எச்சங்கள் அறிவு பார்த்தீங்களா, இது பாருங்க மக்களே, எந்த பெரிய கடங்கண்டு பாருங்க. இந்த இடத்துல தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாருங்க இடத்துல கிளைங்க பாருங்க, இதில் அந்த செருப்புண்டு இடக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடக்கு பாருங்க கருப்பது. மலையிலிருந்து கீழே ஒரு வழி தான் பாருங்க, இவ்வளோ இதாக இருக்கின்ற. வெளியங்களுக்கு எனக்கு மூச்சு அடிக்குதுடா பயத்தில். அப்போ சூர்யா படத்தில் பூனை மாமி அங்கே உண்மையிலே பயம் வந்துட்டு ரைதனுக்கு எப்படி இருந்தது சின்ன பயம் ஏன்னா எனக்கு உண்மையிலே பயம் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் அந்த இடம் அப்படித்தான் இருந்தது, ஏதோ ஒரு அணுகிற சத்தமும். அனைவருக்கும் வணக்கம், நான் டிலான், நான் ரதி. ஓகே, இப்போ நான் இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய சுரவனையடியில் உள்ள ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு கிராம காட்டு தான் நிற்கிறோம். ஒரு கிராம பகுதியில் உள்ள ஒரு காட்டுக்கு தான் நிற்கிறோம். இந்த காட்டுக்கு நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு திகில் பயணம் உண்டு. ஒரு திகில் பயணம் உண்டு போகிறோம். என்னதுக்காக அப்படி சொன்னால் எங்களோட ஊரில் அதாச்சும் இந்த பெரிய மலை அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதாச்சும் எங்களோட ஊரில் உள்ள ஒரு நடுக்காட்டில் அந்த இடம் இருக்கு. என்ன சொன்னால் எனக்கு தெரியும், அது நான் அங்கே போகல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் ஆதி காலத்தாக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் அங்கே போகல. இனித்தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் அங்கே போகல. ஏன்னு சொன்னால் வளைச்சி யானைகள் நிற்கிற ஒரு இதுக்காக தான் ஒன்றுமே செய்யாது. அப்படி யானைகள் இருக்கிறதாகவும் அங்கே போவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்படியாச்சும் போவோம். ஏன்னா போய் நாங்கள் அதை கண்டிப்பாக காட்டுவோம். ஏன்னா அதிகமா உங்களுக்கு எப்படி இந்த பயணம்? நல்ல சந்தோஷம், நல்ல ஹாப்பியாக இருக்கு. ஏன்டா மகன், இந்த மலையில் வந்து இந்த நாங்கள் கல்லை உடைச்சி பிள்ளைகளையெல்லாம் நாம் வளர்த்து ஆளாக்கி அதை நான் இப்போது நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் பழசை மறக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகுது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நேரத்தில் வீட்டில் இப்போ வந்திருப்போம். ஏன்னு சொன்னால் நேரத்தில் இங்கே வரையலாம். என்ன சொன்னால் காலையில் வந்தாலும் இங்கே யானை இருக்கும், அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் யானை. அதனால் நாங்கள் சரியாக மதிய டைமுக்கு வந்திருக்கோம். என்ன அதிகமா சரி, ஓகே, இப்போ போய் பார்ப்போம். மேலே அதிகமா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி சொல்லுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த காடு பாருங்களா, எந்த பெரிய காடுன்னு பாருங்கள். வளர்ச்சி வீடுகள் எதுவுமே இல்லை, கண்ணு கட்டின தூரத்துக்கு. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக காடு பார்த்தீங்களா. இப்போ இந்த காடு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காட்டில் அந்த தெரியுது பாருங்கள் மலை, அந்த மலை தான் போகிறோம் பாருங்கள். இந்த மலை தான் போகிறோம். இந்த மலை உங்களுக்கு இப்படி எந்த பெருசுன்னு பார்த்தீங்களா, இந்த மலை தான் போகிறோமா. சரியான காடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மலைக்கு தான் போய்க்கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காடு எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே பயங்கரம். எப்படிங்கன்னு பாருங்கள். இது வந்துருக்கீங்க அதுக்கு ஒன்று உண்டா வந்தீங்கண்ணே வந்தீங்கண்ணே முதல் வரலாம். ஆரம்ப காலம் அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரலாம். யானைகள் அதில் தொல்லைகள் அப்படி ஒன்றுமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டம், யானைகள் கூடிட்டு பயணம் கிடக்குண்ணே. மலையில் வரும் பயணம்
பயமாக இருக்குது பார்த்தீங்க பார்த்தீங்களா யானை எச்சங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு வாண்ட மலர் அங்கே போங்க போகும் செங்கல்ல அடிக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த மலை பாருங்க இதான் மலை ஓகே இந்த வழிக்கு ரைட்டுங்க இந்த வழி கொஞ்சம் கூட யானை நிற்கும் நான் உங்களுக்கு யானையை கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க அந்த மலையில் வச்சு காட்டுறோம் பாருங்க நடுக்காட்டுக்குள் திகில் பயணம் செங்கல் இருக்குமா அங்கே ஒரு பூமாரி நிற்குமா மரியாதை பூமாரி பாருங்க பூமரம் நிற்கிறேன் வருதா ரெண்டு மூடி நிற்க வைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் அதுக்கு போகிற வழி தானே இருக்கு வந்து பாருங்க இதெல்லாம் போகணும் முன்னோர் வாழ்ந்த மலை நரிக்கணும் செங்கல் ஓகே நாங்கள் வந்துட்டோமா இந்த கொல்லியெல்லாம் யானை புள்ளியாக அடிச்சு மலையில் யானை வரும் அதிகமாக பாருங்க எப்படி இந்த பெரிய காடுன்னு பாருங்க சுற்றி வர கண்ணு கட்டின தூரம் முழுதும் வீடே இல்லை பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த பெரிய காடுண்டு அங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அதிகமா வாங்கும் போகலாம் அது நான் கொல்லியாக மட்டும் போக மாட்டேன் கொஞ்சம் வஞ்சிருங்க இதான் அந்நேரம் என்னது அந்நேரம் கனகாலத்தில் தண்ணியே இல்லாமல் குடிச்சு முன்னொரு காலத்தில் அந்நேரம் இது என்னென்னு சொன்னா ரஜிதன் இது ஆரம்ப காலத்தில் என்னென்னு சொன்னால் அந்த இடிக்கிற நம்ம இப்போ உரல் மாதிரி எல்லாம் செய்வோமா ஓ இப்போ என்ன சொன்னால் மலையை குடைந்து அதை இதுக்குள்ளே வச்சு தான் இடிப்பாங்க நினைக்கிறேனே அப்படி தான் நினைக்கிறேன் ஏனே ஐயோ எப்படிக்கணும் பாருங்க இது வடிவாரிக்குமா ஆமாம் ஆமாம் பாருங்க எப்படிக்கண்டு சரிவா சரி சரியா அங்கே போவோம் நம்ம வாங்க ஓகே பாருங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பெரிய மலை 60 தூரத்துக்கு வந்துட்டோம் இப்போ அந்த மேலே போகிறதுக்கான வழி தான் பெரியமா கவனமா பார்த்து வாங்கண்ணா உண்மையிலேயே பயமாக இருக்கு பாருங்க நான் உறங்க மாட்டேன் பெரியமா கவனம் இருந்திறங்குங்க உறங்க மாட்டேன் இருந்திறங்குங்க கவனம் இருந்திறங்க வாங்க அதான் என்னட இருங்க பின்னாடி அந்த போகிற வழி பாருங்க இப்போ ஆப்பிள் இந்த வரி பார்த்தீங்களா ஒரு 2-3 நாளைக்கு டாக்டர் வந்து இந்த வரி பார்த்தீங்களா அதிகமா கச்சான் சாப்பிடுறது இது பாருங்க எப்படி வேண்டு இதுதான் அந்த பாடி விடுற வைக்கல் இது பாருங்க மக்களே இதான அந்த மலையில் அடியில் இருக்கிறது பாருங்கள் ஆக்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுறது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரங்கள் எல்லாம் கிடக்கு உங்களுக்கு தெரியுதோ எந்த அளவு தெரியுது எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கும் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல போகிறதுக்கு அதிகமாக விட்றாங்கல்ல என்ன பாருங்களேன் அப்படி இருக்கேண்டு பாருங்கள் எப்படி செட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இதில் தான் ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுற இடம் இதுதான் எனக்கும் பயமாக தான் இருக்கு உள்ளே காட்டுறதுக்கு என்ன சொன்னால் நாங்கள் இறங்கி காட்ட போகிறோம் பாருங்களா மேலே எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்களும் ஒரு 3 பேர் ஆட்கள் தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு
ஓகே பாருங்கள் இப்போ அதிகமாக மேலேறி போகிறாங்களாம். அதிகமாக கவனமா உண்மையில் இந்த இடம் தான் நாங்கள் வந்த இடம் என்ன அதிகமாக. உண்மையிலேயே எனக்கும் பயமாக தான் இருக்கு இந்த பக்கம் போகிறது. ஃபஸ்ட் டைம் தானே. அதிகமாக கவனமா. கவனா போங்க. பாருங்கள் எந்த பெரிய காடுண்டு. ஓ பிள்ளையார் இதெல்லாம் அங்கே நிற்கும் யானை. பாருங்க எப்படி கண்டு பாருங்க. பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஊரன்றதே இல்லை, வீடு கூட தெரியாது. பாருங்க எப்படி கண்டு பாருங்க. ஃபுல்லாக காடு பார்த்தீங்களா. ஓ ரதியம்மா சொல்லுவேன். ஓ எது ரதியம்மா இந்த கல்லிலேருந்து வாங்கினீங்களோ? விரைவா மக்களே இங்கே பாருங்க. இதில் அந்த செருப்புன்ற இடக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடக்கு பாருங்க, கருப்பா தெரியாது செருப்பு தான். எவ்வளோ பெரிய பாருங்க, இந்த எவ்வளோ பெரிய பாலியண்டு பாருங்களா. அதை நம்ம ஜூம் பண்ணி தான் உங்களை காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலியண்டு. பயங்கரமாக இருக்கிட்டு பாருங்க இந்த இடம். பாருங்க மக்களே, எந்த பெரிய கடன் கண்டு பாருங்க. இந்த இடத்துல தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாருங்க இடத்துல இது அந்த உள்ளுக்கு இருந்து மலையிலிருந்து கீழே ஒரு வழி தான். பாருங்க இவ்வளோ இதாக இருக்கின்ற. இதில் மலைப்பாம்பல் அமெரிக்கான்னு சொல்லிக்காங்க. பாருங்க மக்களே, இந்த பெரிய மலை, இந்த இருக்கிற மலையெல்லாம் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த ரெண்டு மலையில் தான் இந்த மேலே இருக்கிற இந்த இருக்கிற மலை, இந்த மலையில் அறிக்கை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மேலே கீழே தான் மனிதர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. கீழே இறங்குறதுக்குரிய வழிகள் தெரியாமல் இருக்கவங்களுக்கு மேலே பயமாக கிடக்கு. சொல்லப்போனால் சரியான பயம். உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த மலையை சுற்றி காட்டுறேன் பாருங்களா. அதில் பாஞ்சு தான் போகணும். ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்களா. மேலே பயங்கரமாக இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. பெரிய ஒரு பள்ளம். என்ன ரைதன் விழுந்தா சரி போல என்னடா. விழுந்தா தப்பே இல்லைண்ணே. பாருங்கள் எந்த பெரிய மலண்டு பாருங்க. இதில் இறங்கலாமா? பாருங்க மக்களை, கீழே உள்ள ஒரு இதாகதான் பாருங்க. ஐயோ வவ்வால் ஆடாது ஆந்தேனே. நம்மளே பயந்து போய்த்தண்டா. பாருங்க மக்கள் எப்படி இருக்குண்டு. இதான அந்த
ஓகே, இதுக்குள்ளே தான் மனிதர்கள் இருந்தால் கூறப்படுது. பாருங்கள் எப்படி கண்டு. நான் முதல் தடவையாக தான் இங்கே வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கேன், நல்லா பாருங்கள். இந்த பெரிய மலண்டு பாருங்கள். உண்மையிலே நான் உங்களுக்கு கீழே இறங்கி காட்டிட்டு உண்மையிலே பயமாக கிடக்கு எனக்கு. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறோம். மக்கள் என்னென்னு சொன்னால் இங்கெல்லாம் பக்கம் அந்த மலைக்கு போகிறதுக்கு இதால் தான் போகணும், வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இடங்க இருக்கின்ற கீழே பள்ளம் கடந்து போகணும். அவனும் அதிகமாக நாங்கள் அங்கே பக்கம் விட்டுருக்கோம். நாங்கள் போய் காட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள் கீழே இவ்வளோ இதாக இருக்கிண்டு. நீ காணோம் வா ரைதன். பாருங்க உங்களை எப்படி கிட்ட பாருங்க. இந்த பெரிய கிடங்கன்னு பாருங்க. அந்த திட்ட இடத்துல தான் செங்கல் கருங்கல் முழுவதும் கிடக்கு பாருங்க. செருப்பல் முழுவதும் இருக்கு. இந்த இடத்துல தான் மனுஷர்கள் வாழ்ந்திருக்காங்க. பாருங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்கண்டு. இதெல்லாம் இது மேலே வரணும் என்னடா? இதெல்லாம் வரணும்ண்ணே. பாருங்க மக்களே இவ்வளோ பள்ளம் இருக்கு. கவனமாக போகணும். கொஞ்சம் மிஸ் ஆகும் சரி, உயிருக்கே ஆபத்து. பழைய காலத்தில் அந்த கருங்கல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது தெரியுது பாருங்கள் கருங்கல். இதான அந்த கருங்கலாம். இது கீழே தான் அந்த குகைரிக்கு கீழே இறங்கி காட்ட முடிஞ்சால் கூட காட்டுறோம் பாருங்களா. சரி நம்ம அங்கே போவோம். என்னடா பாருங்கள் அதிகமாக தான் நிற்கிறாங்க பாருங்கள். அதிகமாக தான் நிற்கிறாங்க பாருங்கள். அதிகமாக ஒரு சேஃபான இடத்துல விட்டு வந்திக்கும். இங்கே பாருங்கள் மக்கள் எப்படி இருக்கண்டு. பாருங்களாம் பாருங்க. ஒரு உருவம் தெரியுதுடா. இது கருப்பா தெரியுதுடா. பாருங்க மக்களே இதான அந்த இடம். உண்மையிலேயே பயமாக இருக்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு. பார்த்தாலும் எல்லாம் தெரியும். பாருங்க இல்லை பாருங்க இதான அந்த இடம் குகைரிக்கைக்குள்ளே. பாருங்க இதெல்லாம் பாஞ்சி தான் போகணுண்டாப்பா. உங்களோட வந்தபடியன் கண்ணுக்கு ரொம்ப கிட்டே தெரியல பாருங்க. பாருங்க மக்களே இவ்வளோ வெள்ளம் வரைக்கிட்டு பாருங்க.
உண்மையிலேயே பயமாக இருக்கு. சேஃபான இடத்துல விட்டு தான் வந்துருக்கோம். இவ்வளோ பாருங்க தான் மலை மேலேருந்து அடியை பாருங்கள் ஒரு தூரத்தில் இருக்கிட்டு பாருங்களா. அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் தான் இது. பாருங்க மக்களே, எல்லாம் போகிறோம். உண்மையிலே ஒரு வித்தியாசமான வாசனோட வருதுன்னு இப்போ அதிகமாக நிற்கிறாங்க. தோட மரம் என்ன கடந்தீங்கண்ணே பாருங்க, காட்டுத்தோட என்ன காட்டுத்தோட என்ன அதிகமா. ஓம் அதில் வாரம் என்னென்ன கொல்லி எடுத்துட்டீங்களே. ஆமாம் 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 கஜான் பார்க்குறதுக்கு பாருங்க உங்களுக்கு எந்த பெரிய காலேண்டு போவோம். என்னடா கைதன் உண்மையிலே பயமாக இருக்கு. ஓகே, பார்த்துருப்பீங்க அந்த இடம் இவ்வளோ பயங்கரமாக இருந்துட்டு என்ன சொன்னால் நாங்கள் இறங்கிட்டு போகிறோம். அதிகமாக பாருங்க கொல்லி எடுக்காங்க. என்னது கொல்லி? கச்சான் பருக்கு என்ன? ஆமாம் ஆமாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கச்சான் கொண்டு வந்திக்கோம். என்ன அதிகமாக மருந்து சாப்பிட போகிறோம். ரைதான் வேண்டிய கொல்லியை இதான் அந்த இறங்குற வழி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்குற வழியா ஒரு பார்த்துருக்கீங்களே. ஆமாம் ஆமாம் இதான் அந்த வழி பாருங்களா. பெரிய மலைக்கு மேலே தான் இருக்கி அங்கே இறங்கி போகிற வழி. என்ன அதிகமா என்ன அடையாப்பா இந்த இருக்கேன்னு. ஓ இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க மக்களே, இந்த அறிக்கை அந்த உரல் மாதிரி தானே இருக்கு. எனக்கு இதுக்குள்ளே வச்சு நான் இடிக்கிறேன் நினைக்கிறேன். எழுத்தெல்லாம் இருக்கேன் அதிகமாக தெரியாது. உண்மையில எங்களுக்கு பயமாக இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு நல்ல விரிவாக காட்டியிருப்போம். பயமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் என்ன அதிகமா? ஓ செங்கல்லாம் இருக்கு. நான் காட்டினேன். நான் zoom பண்ணி காட்டினேன். கீழே இறங்கில பயந்தானே. உண்மையிலே எங்களுக்கு எனக்கு மூச்சு அடிக்குதுடா பயத்தில். அதிகமாக பயப்படலையா நீங்கள்? அதிகமாக கொஞ்சம் நின்றுண்டா யானையை கண்டுரும் போது போவோம் நம்மனே. இங்கே பாருங்க மக்கள், இந்த மலையில் கூட யானை வந்துச்சு பார்த்தீங்களா? யானை எச்சத்தை பாருங்க. இங்கே பாருங்க யானை எச்சத்தை பாருங்க. கவனம் கவனம் இறங்குற அதிகமா. நான் முன்னுக்கு இறங்கி போகிறேன். இறங்கி வாங்கலாம். உண்மையிலே பயமாக இருக்குது. அதிகமாக கவனம். ஓ கொல்லி முக்கியம் தானே. முன்னுக்கு கூட பார்த்து போ. எது மரக்காலம் கொல்லி ஏன்னா இது? ஓகே. நம்மளோட அந்த பொடி அந்த போகிறான் முன்னுக்கு. என்ன சொன்னார் அதிகமாக வராங்கன்னு பின்னாலே நான் முன்னுக்கு ஆள் அனுப்பிடுக்கி யானையை கொஞ்சம் பாடுறாண்டு. நான் அதிகமாக பின்னால் வரேன். எனக்கு கொஞ்சம் பயந்தானே அதிகமாக. இதான் அந்த சூரியனே. இங்கே பாருங்க, இதான் சூரக்காய் சூரப்பழம் ஒன்று சொல்கிறது தான். இங்கே பாருங்க இவ்வளோ வாங்கிக்கணும் சூரக்காய். அதிகமாக சாப்பிடுங்க. பாருங்க சூரப்பழம் எவ்வளோ நிற்கிண்டு. என்ன சின்ன விருப்பம் அதிகமாகி சின்ன வயசில் வாரினாங்க சூரக்காய் எடுத்துக்கு. பாருங்க என்ன பூன்னு இருக்கு பாருங்க. நம்ம போவோம் என்ன அதிகமா. பாருங்க நான் போய்கொண்டிருக்கோம். அதிகமாக வந்ததுக்கு கொல்லி எடுத்துட்டாங்க. அதிகமாக வந்தது கொல்லி எடுத்தது இல்லைண்ணே. எங்கே அங்கே எடுத்துச்சு இல்லை. ஆமாம் ஆமாம் என்ன சொன்னால் மிஷின் ஒன்று எடுக்க நாங்கள் அதில் கொல்லியை கொண்டு போகிறோம்னே. ஆம் ஆமாம் ஆமாம்
இதை நாங்கள் வந்த வழி திரும்பி போகிற மாதிரி அதிகமாக உண்மையிலே கண்ணெடுத்துக்கு எடுத்து நிற்கல என்ன சொன்னால் யானை வந்துடும். அந்நேரமெல்லாம் நீங்கள் வேலை இடங்கள் தானே பாருங்க உங்களுக்கு எப்படி குகமாயிருக்கின்ற வழிகள். உண்மையிலே ஒரு பயங்கர காடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகன் சொல்லாதியம்மா என்னண்டா சூரியாமா படத்தோட சூரியாமா அதில் அங்க இந்த வீடியோல அம்மாரோட வந்து ஆமாம் நீரச்சாட் போட்டவர் ஆமாம் அவர் படத்தோட நான் இடத்த காட்டுறேன் இல்லைங்க கவனம் வரீங்க அவங்க படி வடியா இருக்கு. அன்னைக்கு நாங்கள் வேலை இடங்கள் தானே அதிகமாக. அப்போ சூரியாமா படத்துல பூனை மாமி சொன்னா சூர்யா பட மனுஷி கோமலாண்டி இன்னைக்கு நான் என்ன படமாக நான் காட்டுறேன் கொல்லி வச்சு பட்டு காட்டணும். இப்படி வந்துடுவா என்ன ஐயோ யானை யானையா இப்படி வந்தே இப்படி ரெண்டு இப்படி பார்த்துக்க நாங்க தட்டி வச்சிருந்தேன் நான் கவனிக்கல. கோமலாண்டி என்னவோ புள்ளியாரப்பா ரெண்டாங்க எடுத்து பிடிச்சி ஓடுறாங்க. எங்க நீங்க அவைய ஓடுறாங்க. நான் என்ன சுத்தியிலும் கூட விடல சுத்தியிலும் எடுத்து கடைசாதான் ஓடுறேன். புள்ளியாரப்பா வெண்டியில ஜானை போய் மகன் இப்படி போய் இப்படி நான் பார்த்துக்கானிமாம்பா. ஆமாம் போகுது வர போகுதுமா இப்படி போயிட்டு ஒரு நான் பின்னால் பார்த்து போனேன். இப்படியா ரேவா பாருங்க மக்களே படுத்துற அதிகமாக கொண்டு வந்தவங்க எடுத்து பாருங்க யானை எச்சங்கடை பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைஞ்ச இடத்துல தண்ணி நிற்க பார்த்தீங்களா மழை தண்ணி தேங்கி நிற்க பாருங்கள். இதில் போனாலும் யானை ஃபுல்லாக யானை தான் எங்கே பார்த்தாலும் யானை மட்டும்தான் நிற்கும். இதிலே மாதிரி ஆக்கள் இல்லை இப்போ என்ன அதிகமாக. ஓகே மகளே இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகமாக அந்த காட்டில் போனாங்க. உண்மையிலே பயம் வந்துட்டு ரைத்தனுக்கு எப்படி இருந்தது சின்ன பயம் இல்லைன்னா எனக்கு உண்மையிலே பயம் வந்துட்டு என்ன சொன்னால் அந்த இடம் அப்படித்தான் இருந்தது. ஏதோ ஒரு அணுகிற சத்தமும் அதிகமாக உங்களுக்கு கேட்கல அந்த அணுகிற சத்தம் கேட்டேனே. உண்மையிலே தீயில் பயணம் அப்படின்னு சொல்கிறத விட உயிரை பணயம் வைத்து தான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கோம். எடுத்துக்கீங்களோ அது சரியா. உண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பயங்கரம் இருந்தேன்னு. சரி நம்ம போவோம் அதிகமா. இப்போ என்னன்னு சொன்னாமா நாங்கள் காட்டுக்குள்ளே வந்தால் ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம்மா. அப்போ நாங்கள் என்னடா கட்டாம்பருப்பு வறுக்க போகிறோம்மா. ஆமாம் உண்மையிலே பார்த்துருப்பீங்க நான் பெரிய மேலே அப்படின்ற இடத்த காட்டியிருந்த மாதிரி அதிகமாக உண்மையிலே பயமாக இருந்துச்சு. எனக்கே பயம். எங்களோட அந்த பொடியனும் உண்மையிலே பயந்து போய்தான் பாடா கீழே இறங்க கூட கூப்பிட எனக்கிலப்பா நான் பயம் பயமா. ஆமாம் அடுப்பு முட்டா கூட அப்போ நீங்கள் இந்த போனை பார்த்துட்டு இருந்தாப்பல இதுக்குள்ள ஒரு இதொண்டு வருது தலொண்டு வருது இந்த ஓடைக்குள்ள என்னது நாய் பயந்து நமக்கு என்னதை கண்டாலும் பயமா தான் கிடக்கு. ஓகே இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் இப்போ கச்சான் பிறக்கோம் பாருங்க கச்சானே நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அதிகமா இருக்கே தாஜியானா ஓகே அளவுக்கு எடுத்து கச்சான் அதிகமா நீங்கள் உங்களோட தோட்டத்தில் உங்களோட தோட்டத்தில் சரியா நிறைய பேர் இருக்காங்க. நாங்க போடாட்டி நாங்க போட்ட மாதிரி தந்தார். அதிகமா என்னன்னு சொன்னா இப்ப நம்ம அங்க போடல பெரிய மலைக்கு நீங்க பயப்படலையா நீங்க? ஐயோ கடன் பயமா இருந்துட்டோமா. சரி எனக்கும் பயமா வந்துட்டாப்பா. ஓடி வருவோம் நம்ம பார்த்து ரதியம் மாவட்டத்து எங்க ரதியம்மா மழை அப்படி ஓடுறேன். அதான் நான் ஒரு கொல்லிக்காம்பு முதல்ல எடுத்துட்டேன். என்னடா மூஞ்சில உடுக்குறேன். உண்மையிலே அந்த இடத்துல பாம்பு இருக்கு பண்டிரிக்கு முழுதுமே இருக்கு.
அந்த பாம்புகள் தான் அதில் கூட பயங்கரம் தான் பயங்கரம் தான் உண்மையிலேயே பயமாக தான் இருந்தது. இன்னொரு வாழ்ந்த இடத்த பார்த்தியாமா செங்கல் எல்லாம் இப்படி கிடக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒளிஞ்சிருந்த இந்த பக்கம் தெரியலம்மா. அந்நேரமா மல்லடைச்சி போட்டு அட்டை விட்டாலும் அந்த அங்கால பக்கம் தான் போகிற அந்த 2 மலை தெரிச்சு விட்டு இந்த மலை இருந்தால் அந்த மலைக்கு பாயும் பாய்வில்லை இப்போ பாயல. நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம் இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு போகணுமெண்டு. என்னடா இப்போ பாயல எங்கே பாயிரப்பு மலையும் கொஞ்சம் இதாச்சு தினமா பெருசாகிட்டுன்னு உண்மையிலேயே நடுக்காட்டுக்கு திகில் பயணம் என்ன போயணும் பயமா இருக்கு. விநாயகர மலையில அரைமான் பேர் அடிச்சு யாரையோ இந்த அங்காள மலையில் என்ன ஒரு ஆள் ஓடித்தாரு கொல்லி முடிச்சா போயிட்டு ஐயா பட்டுத்தாரு. என்னென்னு சொன்னால் நாங்களும் போயிடுவோம் என்ன அதிகமா நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:15 உண்மையிலே நாங்கள் போயிடுவோம். 2 நேரம் நிற்க மாட்டோம் 3 மணி மட்டும் தான் படுத்து நிற்கலாம். ஒரு யானை வந்துடும் பயம் இல்லை விளக்கணமா. நான் கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறோம். இப்போ உயரத்துல நல்ல வருத்தம். ஓகே இப்போ என்ன சொன்னால் நான் கச்சன் வரத்துட்டு வேணும் அதிகமா சாப்பிட போகிறோம். உண்மையிலே பயமாக இருந்துச்சுடா பண்டி நாள் எனக்கு காத்துக்கு காத்தடிக்கு நான் இன்னைக்கு நடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுங்களேன் எப்படி கேட்டு ஒரு அழகாக அடிக்கிட்டு வரேங்க ஃபுல்லாக காத்தாங்க அடிக்க ஒரு 2 நிமிஷம் படத்தில் இருந்தால் நிற்குதான் என்ன நினைக்கிறேன் நீங்கள் திகில் பயணத்தை பற்றி உண்மையிலேயே மலையில் ஏறி அந்த குகையை கீழே போகக்குள்ள நான் உங்களை காட்டல அது பயம் வந்துட்டு இது அணுகிற சத்தம் அப்படிலாம் கேட்டவா இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஆந்த ஏவாளன்னு தெரியும் என்ன ரைதன் பறந்து ஓட்டி வந்து பயந்து தன்மையிலே கடையில வாங்குறது நிக்கிறது கடையில் வந்து நிற்கிறது என்ன மாதிரி தெரியல மேம் மருந்து நல்லா எங்கட ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பெரிய மலை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஆதி காலத்தில் மனுஷர்கள் இங்கே வாழ்ந்ததாகவும் அங்கே இருந்தது அவங்க தெரியுமா. உண்மையிலே இந்த காணொலி மூலம் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்வோம். பாய்.